அனைவருக்கும் வணக்கம். ட்ரிபிள் இன்டகிரேஷன் இன்டெக்ரல் கால்குலஸ் தேர்ட் யூனிட்ல இருக்கிற ஒரு கொஷின் பார்க்கலாம். இவாலுவேட் ட்ரிபிள் இன்டெக்ரல் xyz dx dy dz taken through the positive octant of the sphere x square plus y square plus z square equal to a square. இது கொடுத்துருக்காங்க. இப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ரெண்டு பர்பண்டிகுலர் லைன் ஒன்றுக்கு ஒன்று வரைகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் சொல்லுவோம். எக்ஸுக்கு பர்பண்டிகுலராக ஒரு லைன் வரைஞ்சா அதை நம்ம ஒய் ஆக்சிஸ் சொல்லுவோம். ரெண்டும் இன்டர்செக்ட் பண்ணுற இடத்த ஆரிஜின் சொல்லுவோம். அப்போ இது ஒரு பிளேன், இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் என்ன பண்ணுதுன்னா 4 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்குது. இதுதான் நம்ம குவாட்ரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுவே 3 டைமென்ஷன் எடுக்கும்போது எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குது, ஒய் ஆக்சிஸ் இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் பர்பண்டிகுலராக இன்னொரு ஆக்சிஸ் வைக்கிறோம், இசட் ஆக்சிஸ். இது வரும்போது இது அந்த ஸ்பேஸ் எப்படி பிரிக்கணும்னா 8 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கும். அதை தான் ஆக்டன்ட் சொல்லுவோம். இப்போ ரெண்டு பிளேன் ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலராக அப்படி வச்சுருக்கேன் நான். ஓகேவா? இப்போ இதுக்கு மூணாவதாக ஒன்று பர்பண்டிகுலராக நம்ம வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் நமக்கு. ஓகே, ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ், இப்போ இது எக்ஸ் ஆக்சிஸ், இங்கே ஹரிசாண்டல் இருக்குது ஒய் ஆக்சிஸ், இந்த பர்பண்டிகுலராக இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் பர்பண்டிகுலராக இருக்குது இசட் ஆக்சிஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 பார்ட்ஸாக பிரிச்சிருக்கும். இது பார்த்தீங்கன்னா 1 2 3 4, அப்படியே இங்கே 4. ஸோ 8 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சிருக்கோம். இதை தான் நம்ம ஆக்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ இது 3 இன்டர்செக்ட் ஆகிற இந்த இடத்த தான் நம்ம ஆரிஜின் நம்ம சொல்கிறோம். இது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் எடுக்கிறோன்னா அப்போ இது வந்து நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். இது பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ்னா இது நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ். அப்போ இங்கே நிற்கிறது பாசிட்டிவ் இசட் ஆக்சிஸ்னா இங்கே கீழே இருக்கிறது நெகட்டிவ் இசட் ஆக்சிஸ். ஸோ 8 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்குது. இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பியர் கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்பியர்ன்றது ஒரு கோலம் இல்லையா? ஓகே, நான் இதுக்கு ஒரு வெங்காயத்தை எடுத்திருக்கேன். இது எக்ஸாக்டாக ஸ்பியர் ஷேப்பில் இல்லை, ஆக்சுவலாக ஸ்பியருக்காக நான் இதை எடுத்திருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ இது நான் ஒரு பர்பண்டிகுலராக ஒரு வெட்டுறேன் அப்படின்னா 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரியும். ஸோ 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சுட்ட பிறகு நமக்கு என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், சர்க்கிள் கிடச்சிருக்கு. நீங்கள் இது எப்படி வெட்டினாலும் உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும்னா 2 ஈக்குவலாக வெட்டும் போது சர்க்கிள் கிடைக்கும். இப்போ வெட்டணும் இல்லை, இது ஒரு பிளேன், இதுதான் நீங்கள் எக்ஸ் ஆக்சிஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுக்கு பர்பண்டிகுலராக இன்னொரு வெட்ட போகிறேன். அப்போ நமக்கு இந்த வெங்காயம் என்னாங்கன்னா 4 ஈக்குவல் பார்ட்ஸாக. ஓகே, முதல்ல 2 ஈக்குவல் பார்ட்ஸ், திருப்பி இதுக்கு பர்பண்டிகுலர் இன்னொரு வெட்டும் போது 2 4 ஈக்குவல் பார்ட்ஸாக வந்துடுச்சு. இப்போ அகைன் என்ன பண்ணுற போகிறேன், இங்கே பாருங்கள், இது ஒரு பர்பண்டிகுலர் வெட்டு, இப்படி ஒரு பர்பண்டிகுலர் வெட்டு, இது ரெண்டுத்துக்கும் பர்பண்டிகுலர் மாதிரி இன்னொரு வெட்டு நான் இங்கே வெட்ட போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 2 ஆச்சு, அப்புறம் 4 ஆச்சு. இப்போ 8 ஈக்குவல் பார்ட்ஸாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இங்கே 4 இங்கே 4 இருக்குது. ஓகேவா? இந்த 8 ஒரு பார்ட்டு தான் நம்ம ஆக்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது இந்த ஒரு போர்ஷன் மட்டும் எடுத்துக்கோங்களேன். இப்போ நான் இதை எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்களேன். ஓகே, ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இங்கே மேலே இருக்கிறது இசட் ஆக்சிஸ். அப்போ இது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ், பாசிட்டிவ் இசட் ஆக்சிஸ் தான் இங்கே இருக்கும். அப்போது இந்த ஸ்பியரோட இந்த மேலே இருக்கிற இந்த கர்வ்டு ஏரியா இருக்குது இல்லையா, இங்கிருந்து தான் நம்ம அந்த இப்படி வச்சுக்கோங்களேன். இப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா அப்போ இந்த ரீஜன் பாருங்கள், நாம் இந்த ஃபஸ்ட்டு ஆக்டன்ட்டில் இப்படி நம்ம எடுக்கும் பொழுது 1 2 3 போர்ஷன் வருது, 3 பவுண்டரியாக வருது இல்லையா? அதை தான் நம்ம 3 டைமென்ஷனல் டயக்ராமாக நம்ம வரைஞ்சிருப்போம். அது எப்படி நான் காமிக்கிறேன். ஸோ இங்கே நம்ம வரையும்போது 3 டைமென்ஷனாக வரையும்போது அந்த பாஸ்ட் இப்படி மட்டும் தான் எடுத்து போனோம் இல்லையா? ஓகே, இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ், இது வந்து ஆரிஜின் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ நம்ம இந்த வெங்காயத்தோட அந்த காட் ஒரு போர்ஷன் மட்டும் தெரியல இல்லையா? 8 ஈக்குவல் பார்ட்ஸில் ஒரு போர்ஷன் மட்டும். அப்போ இங்கே பாருங்கள், இது ஒரு கர்வ், இது ஒரு கர்வ், இது ஒரு கர்வ். அதை தான் உங்களுக்கு புக்கில் இப்படி வரைஞ்சிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த போர்ஷன் தான் அப்படி வரைஞ்சிருப்பாங்க. ரைட்டா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பாசிட்டிவ் ஆக்டன்ட்லேருந்து தான் நம்ம கொஷினே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஆக்டன்ட் இருக்குது. அப்போ ஒன்லி இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் இப்படி எடுக்கிறோன்னு அர்த்தம். இப்போ ஒரு ஸ்ட்ரிப்பு எடுக்கிறோம் அப்படின்னா இங்கே என்ன பண்ணுவீங்க, இப்படி பர்பண்டிகுலர் டு இசட் ஆக்சிஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு லைன் இப்படி பர்பண்டிகுலர் இப்படி வைக்கிறேன் அப்படின்னா அது எப்படி இருக்கும் உங்களுக்கு பாருங்கள். ஒரு எண்டு வந்து இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் மேலே இருக்கும், அடுத்த எண்டு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்கும். இங்கே கீழே இருக்கிறது என்னன்னு சொல்லுங்கள், இது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். அப்போ இந்த கீழே இருக்கிற இந்த பிளேன் ஃபுல்லாக XY பிளேன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ XY பிளேன்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற போர்ஷன் என்னவா இருக்குன்னா சர்க்கிளாக இருக்கும். ஓகே, இதில் தான் இந்த ஒரு போர்ஷன் தான், இதுதான் இந்த குவாட்ரண்ட் ஸ்பியர்
சாரி இது இந்த 8ல் 1/8 இருக்கிற ஒரு போர்ஷன் ஃபர்ஸ்ட் ஆக்டன்ட்ல எடுத்திருக்கோம். மீதி இருக்கிறது அப்போ XY பிளேனில் இருக்கிறது ஃபுல் சர்க்கிளாக இருக்கும். இந்த ஹைட் இருக்காது, சர்க்கிளாக இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த கர்வ்டு ஏரியாவா இப்போ நம்ம இங்கே எடுக்கிறோம் அப்படின்னா இப்படி தான் இப்படி இந்த Z ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு ஸ்ட்ரிப்பு நம்ம எடுக்கிறோம்னு அர்த்தம். ஓகேவா? எடுக்கிறோம் அப்படின்னா இந்த இது எது மேலே இருக்கும் அப்படின்னா இப்படி எடுக்கும்போது அதில் ஒரு போர்ஷன் அந்த வெங்காயத்தில் மேலே இருக்கிறது மட்டும் எடுத்திருக்கேன். தெரியுதா உங்களுக்கு அந்த ஷேப்பு? ஓகே, த்ரீ சைட்ஸ் வருது இல்லையா? இப்படி எடுத்துருப்போம் நம்ம ஆக்சுவலாக. அப்போ ஒரு எண்டு எங்கே இருக்குன்னா இந்த ஸ்பியர் மேலே இருக்கும். இந்த எண்டு எங்கே மேலே இருக்குன்னா XY பிளேன் இல்லையா? அப்போ இது சர்க்கிளாக இருக்கும். ஓகே, ஸோ ஜென்ரலாக நம்ம எடுக்கும்போது அப்போ XY பிளேன்னு சொல்லும்போது அங்கே Z0ன்னு அர்த்தம். இந்த XY பிளேனில் Z0. அப்போ இந்த எண்டு எது இருக்குன்னா இந்த கர்வ்டு சர்ஃபேஸில் இருக்குது இல்லையா? அப்போ ஸ்பியர் ஈக்குவேஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். x² + y² + z² ஈக்குவல் டு a². இதில் வந்து z² மட்டும் லெஃப்ட் வச்சுக்கோங்க, ரிமைனிங் எல்லாத்தையும் ரைட்டில் கொண்டு போயிடுறோம். a² - x² - y². டேக்கிங் ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா வழக்கமாக ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும். நம்ம ஃபஸ்ட்டு ஆக்டன்னு சொல்லும்போது எல்லாமே பாசிட்டிவ். அப்போ ரூட் ஆஃப் a² - x² - y². அப்போ இசட்டுக்கு லிமிட் எங்கே இருக்குது? 0லேருந்து இதுக்கு போகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ Z ஆக்சிஸ் விட்டுட்டோம் அப்படின்னா Z ஆக்சிஸ் இசட்டுக்கு பதிலாக 0 போட்டிங்கன்னா அப்போ ஸ்பியராக இருக்கிறது நமக்கு என்னவா ரெடியூஸ் ஆகும்னா சர்க்கிளாக ரெடியூஸ் ஆகிடும். ஒரு ஸ்பியர் ஷேப் 2 டைமென்ஷனுக்கு வரும்போது சர்க்கிள் ஆகிடும். அப்போ அந்த சர்க்கிள் சொல்லும்போது இதுதான் உங்களுக்கு சர்க்கிள். சென்டர் 0,0 இருக்கும். இது x² + y² ஈக்குவல் டு a². அப்போ இந்த பாயிண்ட் ரேடியஸ் சொல்லும்போது a,0 ஆன் த x ஆக்சிஸில் y0, ஆன் த y ஆக்சிஸில் x0. இந்த மாதிரி நாம் எழுதுவோம். இங்கே வந்து நெகட்டிவ் x ஆக்சிஸ் இல்லையா? அப்போ -a,0. இது வந்து நெகட்டிவ் y ஆக்சிஸ், அப்போ 0, -a. ஓகே, அப்போது அடுத்த லிமிட் வந்து நம்ம இதுலேருந்து தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட் ஆக்டன் சொல்லும்போது இங்கே ஃபஸ்ட் ஆக்டன் எல்லாமே பாசிட்டிவ். அதே போல் இங்கே வரும்போது ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் மட்டும் தான் நம்ம எடுப்போம். ஓகே, அப்போ ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் எடுக்கிறோம், நம்ம வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் எடுக்கணும், ஒய்க்கான லிமிட் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். அப்போ ஆன் த எக்ஸ் ஆக்சிஸில் இங்கே வந்து ஒய் வேல்யூ 0. அப்போ இதுலேருந்து ஒய் கண்டுபிடிக்கணும். இப்போ y² ஈக்குவல் டு a² - x². இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? y = 0 to y = root of a² - x². ஓகேவா? இப்போ அடுத்தது எக்ஸ் ஆக்ஸ் இந்த ஒய் ஆக்ஸ் இல்லை ஒய்க்கு 0 போட்டிங்கன்னா நமக்கு ரிமைனிங் என்ன இருக்கும்? x² ஈக்குவல் டு a² மட்டும் தான் இருக்கும். அது வந்து இந்த ஸ்டெப்பு லெஃப்ட் ரைட் நம்ம மூவ் பண்ணும்போது ஒன்லி இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் மட்டும் ஆக்டண்ட்டாக இருந்தது ஃபஸ்ட் குவாட்ரண்ட் மட்டும் வரும். அப்போ எக்ஸ் வேரிஸ் ஃப்ரம் 0 to a. இதுதான் நமக்கு லிமிட். ஓகே ரைட்டா? இப்போ கொஷின் போகலாமா? ஸோ XY Z இதுதான் இன்டகிரண்ட். இந்த ஃபங்க்ஷனு பாசிட்டிவ் ஆக்டன்ட் ஆஃப் த ஸ்பியர்லேருந்து நம்ம லிமிட் எடுத்து கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ ட்ரிபிள் இன்டகிரல் எக்ஸு ஒய் இசட். எப்பவுமே இந்த மாதிரி ட்ரிபிள் இன்டகிரல் வரும்போது இசட்டுக்கான லிமிட் ஃபஸ்ட் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். நம்ம அதுதான் எடுத்திருக்கோம். இந்த ஸ்பியர்லேருந்து எடுக்கும்போது இப்போ இசட் ஈக்குவல் டு 0 to இசட் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் a² - x² - y². dx dy dz வந்து நம்ம ஈக்குவலண்ட்டாக dz dy dx மிடில் y வர மாதிரி வச்சுப்போம். ஓகேவா? இப்போ ரெண்டாவது மிடில் dy இருக்கிறதுனால இங்கே மிடில் இருக்கிற இன்டகிரலுக்கு வந்து ஒய்க்கான லிமிட் எழுத போகிறோம். ஒய் லிமிட் எழுதும்போது இந்த இசட் இருக்காது இல்லையா? ஒய்யும் இருக்காது. ஸோ அப்போ என்ன இருக்கும் உங்களுக்கு? y = 0 to y = root of a² - x². ஸோ அடுத்தது வரும்போது இதில் y இருக்காது. x = a², x² = a², x = a வரப்போகுது. x = 0 to x = a. நீங்கள் நினைக்கலாம் இங்கே ஃபுல் சர்க்கிள் தானே இருக்குது, மொத்தமாக எடுக்கணும்னு கிடையாது. இங்கே ஃபஸ்ட்டு ஆக்டண்ட்டாக இருந்தது, அந்த ஃபஸ்ட் போர்ஷன் மட்டும் எடுக்கும்போது நமக்கு குவாட்ரண்ட் சர்க்கிள் வந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இதுதான் உங்களுக்கு அதுக்கான லிமிட். இப்போ நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். இப்போ dz dy கடைசியாக dx. அப்போ முதல்ல இசட்டை பொறுத்து இன்டகிரேட் பண்ண போகிறோம், அப்புறம் ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ண போகிறோம், கடைசியாக எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ண போகிறோம். இந்த ட்ரிபிள் இன்டகிரேஷனோ டபுள் இன்டகிரேஷனோ ஒரு வேரியபிளை பொறுத்து இன்டகிரேட் பண்ணும்போது ரிமைனிங் எல்லாத்தையும் கான்ஸ்டண்ட்டாக நம்ம வச்சுப்போம். ஏன்னா கான்ஸ்டண்ட்டை இன்டகிரேட் பண்ண கான்ஸ்டன்ட் இன்ட்டு வேரியபிள். நம்ம ஃபஸ்ட்டு இசட்டை பொறுத்து இன்டகிரேட் பண்ண போகிறோம். அப்போது ரிமைனிங் இருக்கிற 2 இன்டகிரல் மட்டும் தான் வரும். x = 0 to x = a, y = 0 to y = root of a² - x². இசட்டை பொறுத்து இன்டகிரேட் பண்ணும்போது எக்ஸ் ஒய் ரெண்டுமே கான்ஸ்டன்ட், ப்ராடக்டில் இருந்து அப்படியே வச்சுக்கோங்க. இசட்டை இன்டகிரேட் பண்ணால் z²/2. இசட்டை பொறுத்து இன்டகிரேட் பண்ணிட்டா அதாவது உள்ளே இருக்கிற இன்னர் மோஸ்ட்லேருந்து நம்ம எவாலுவேஷன் ஆரம்பிக்கணும். அதனால தான் இசட்டை பொறுத்து இன்டகிரேட் பண்ணியிருக்கோம்.
அப்போ இசட்டுக்கான லிமிட் என்னவா இருக்குது? z equal to 0 to z equal to root of a square minus x square minus y square. ஆரம்பத்தில் 3 இன்டெக்ரல் இருந்தது. ஒரு வேரியபிளை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணிட்டோம். ரிமைனிங் 2 வேரியபிள் தான் இருக்கும். அப்போ இங்கே dy dx. இப்போ லிமிட்டை அப்ளை பண்ணணும். இசட்டுக்கு பதிலாக லிமிட்டை அப்ளை பண்ணுவோம். என்ன லிமிட் ஃபஸ்ட்டில் அப்ளை பண்ணணும்னா அப்பர் லிமிட். மேலே இருக்கிறது அப்பர் லிமிட், இது லோயர் லிமிட். அப்பர் மைனஸ் லோயர். இப்போ ப்ராடக்டில் இந்த பை டூ 1/2ன்றது கான்ஸ்டன்ட். நான் அது இன்டகிரேஷன் விட்டு வெளியே எடுத்துடுறேன். 1/2 integral 0 to a integral 0 to root of a square minus x square. இப்போ இது x வேரியபிள் இருக்கிறது yக்கான லிமிட் நமக்கு தெரியும். அதனால் திருப்பி எழுதாமல் ஈக்குவல்ட்டுன்னு எழுதாமல் டேரெக்டாக எழுதியிருக்கேன். அப்போது x y இன்ட்டு இசட்டுக்கு பதிலாக லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். இசட் ஸ்கொயர் இருக்குது. z வந்து ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னா ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ரூட் கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குங்க? a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். டிவிஷனில் இருக்கிற இந்த பை டூ தான் 1/2 கான்ஸ்டன்டாக வெளியே எடுத்துட்டேன். அப்பர் மைனஸ் லோயர் லிமிட் வந்து இசட்டுக்கு பதிலாக 0 0 இன்ட்டு எனிதிங் இஸ் 0. அதனால் இது எதுவும் சேஞ்சஸ் ஆகாது, அதனால் போடலை. இப்போ dy dx. ஆரம்பத்தில் 3 வேரியபிள் z y x இருந்தது. இசட்டை பொறுத்து இன்டகிரேட் பண்ணிட்டோம். இசட்டுக்கான லிமிட் அப்ளை பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தில் எங்கேயுமே இசட்டே வராது. இப்போ கரெக்டாக பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். அடுத்தது நம்ம ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறது முன்னாடி நம்ம என்ன யோசிக்கணும்? எக்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். அப்போ இந்த ப்ராடக்ட்டில் இருக்கிற எக்ஸை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கலாம். ஆனால் இங்கேயும் ஒய் இருக்குது, இன்ட்டு இந்த ப்ராடக்ட்குள்ளேயும் ஒய் இருக்குது பாருங்கள். ப்ராடக்ட் ஆஃப் 2 டேர்ம்ஸ் வந்து நம்ம டேரெக்டாக இன்டகிரேட் பண்ண மாட்டோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இதை மல்டிபிள் பண்ணி அடிஷன் சப்ராக்ஷன் எழுத முடியுதான்னு பார்ப்போம். இது ஈஸியாக பண்ணலாம். பாலினாமியல்ன்றதால மல்டிபிள் பண்ணுறேன். 0 to a. நான் இன்னும் இன்டகிரேட் பண்ணல, அதனால் இந்த இன்டகிரல் சிம்பிளை நம்ம அப்படியே எழுதுகிறோம். xy இன்ட்டு a ஸ்கொயர். எப்போவுமே மல்டிபிள் பண்ணும்போது கான்ஸ்டன்ட் முதல்ல எழுதுங்க, வேரியபிளில் இந்த ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் எழுதுங்க. அப்போ a ஸ்கொயர் இன்ட்டு xy. இங்கே மொத்தமாக ப்ளஸ் மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், xy இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். சேம் வேரியபிள் வரும்போது மல்டிபிள் பண்ணும்போது பவர்ஸ் ஆட் பண்ணுவோம். எக்ஸ்னால் பவர் 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. 1 2 கூட்டினா 3. அப்போது எக்ஸ் கியூப் இன்ட்டு ஒய். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், xy இன்ட்டு ஒய் ஸ்கொயர். இப்போ ஒய் தான் 2 வாட்டி வந்திருக்கு, இங்கே ஒய் இருக்குது, ஒய் ஸ்கொயர் இருக்குது. பவர் 1 2ன்னு ஆட் பண்ணுங்க. அப்போது எக்ஸ் இன்ட்டு ஒய் கியூப் இன்ட்டு டிஒய் டிஎக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா லீனியர் ஃபார்மேட்டில் இருக்குது, அடிஷன் சப்ராக்ஷனில் இருக்குது. இப்போ நம்ம ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ணலாம். ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ணும்போது எக்ஸை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். ஓகே, அப்போ இன்னர் மோஸ்ட்லேருந்து தானே பண்ணணும், ஒய்யை பொறுத்து எவாலுவேட் பண்ண போகிறேன். இப்போ அவுட்டரில் இருக்கிற கான்ஸ்டன்ட்டையும் இந்த லிமிட்டை இன்டகிரலோடு சேர்த்து எழுதுகிறேன். இதை எவாலுவேட் பண்ணுறேன், அதனால் இந்த இன்டகிரல் வரக்கூடாது. எதை பொறுத்து இன்டகிரேட் பண்ண போகிறேன்? டிஒய்னா ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறேன். எப்படி a ஸ்கொயர் கான்ஸ்டன்ட்டோ ஒய்யை பொறுத்து பண்ணும்போது எக்ஸும் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் ப்ராடக்டில் இருந்தால் அதை அப்படியே வச்சுக்கணும். ஒய்யை மட்டும் இன்டகிரேட் பண்ணுறேன், ஒய்யோட பவர் 1. இன்டகிரேட் பண்ணும்போது பவர் வில் இன்க்ரீஸ் பை 1. அப்போது ஒய் பவர் 1னா 1 + 1 2 ஒய் ஸ்கொயர்னு வரும். இன்க்ரீஸ் ஆகிட்ட பிறகு வர அந்த கான்ஸ்டன்ட்டை டினாமினேட்டரில் எழுதணும். இந்த பவர் தான் டினாமினேட்டரில் எழுதுவோம். மைனஸ் இங்கே எக்ஸ் கியூப்ன்றது கான்ஸ்டன்ட், ப்ராடக்டில் இருக்க வச்சுக்கலாம். ஒய்யை இன்டகிரேட் பண்ணால் பவர் 1 தானே, அதே போல் தான் ஒய் ஸ்கொயர் பை 2 மைனஸ் எக்ஸ் கான்ஸ்டன்ட் ப்ராடக்டில் இருக்கிறதுனால வச்சுக்கிறோம். ஒய் கியூப் பவர் 3 இருக்குது, 3 + 1னா 4. அப்போ இன்டகிரேட் பண்ணும்போது ஒய் பவர் 4 டிவைடட் பை 4. இப்போ இதுக்கு லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். எதை பொறுத்து இன்டகிரேட் பண்ணியிருக்கோம்? ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். அப்போ ஒய்க்கு தான் லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். அதனால் ஒய் ஈக்குவல் டு 0 to ஒய் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எழுதுகிறேன். அவுட்டரில் ஒரு இன்டகிரல் இருக்குது, அதுக்கான வேரியபிள் எக்ஸ், அதனால் டிஎக்ஸ் எழுதுகிறோம். இன்டகிரேட் பண்ணிட்டோமா? இப்போ லிமிட் அப்ளை பண்ணலாம். ஸோ லிமிட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி டிவிஷனில் பாருங்கள், இங்கே பை 2 பை 4 இருக்குது. பை 2 கான்ஸ்டன்ட், மொத்தமாக நம்ம வெளியே எடுத்துடலாம். அப்போ ஏற்கனவே ஒரு 1/2 இருக்குது, இன்னொரு 1/2 நான் வெளியே எடுக்கிறேன். 1/2 இன்ட்டு 1/2 இன்டகிரல் 0 to a ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு இந்த பை 2 தான் வெளியே எடுத்துடும். ஒய்க்கு பதிலாக லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். ஒய் ஸ்கொயர்னா ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் கேன்சல் ஆகிட்டு a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வரும். அப்போ இங்கே இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ப்ராடக்டில் இருக்குது, மோர் தென் 1 டேர்ம் இருந்தால் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறோம். மைனஸ் இந்த பை 2வையும் நம்ம வெளியே எடுத்துட்டோம். அப்போ எக்ஸ் கியூப் இன்ட்டு ஒய் ஸ்கொயர், ரூட் இல்லாமல் எழுத போகிறோம். a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் பவர் 4. ஒய் ஸ்கொயர்னு ரூட் இல்லாமல் வரும். ஒய் பவர் 4னா இதுக்கு த ஹோல் ஸ்கொயர் வரும். ஆக்சுவலாக இங்கே நீங்கள் a பவர் m த ஹோல் பவர் என்னன்னா
a பவர் m இன்ட்டு n எழுதலாம். நான் சிம்பிளாக எப்படி சொல்கிறேன். ஓகே, இப்போ ரூட் எக்ஸ்ன்னு வச்சுக்கோ இருக்குங்களேன். ரூட் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் நமக்கு என்ன இருக்கும், எக்ஸோட பவர் ரூட்னா பவர் 1/2, அதுக்கு ஏற்கனவே பவர் த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ப்ராடக்ட் பண்ணும்போது இது கேன்சல் ஆகிட்டு எக்ஸ்ன்னு வருது. ஓகே, இது ரூட் எக்ஸ் த ஹோல் பவர் 4னா ரூட்னா எக்ஸோட பவர் 1/2, ஏற்கனவே த ஹோல் பவர் 4 இருக்குது, மல்டிபிள் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, ஸோ அதை வச்சு தான் இங்கே நமக்கு y பவர் 4னா the whole square வரும். So x into a square minus x square the whole square into dx. ஸோ முதல்ல 3 வேரியபிள் இருந்தது. இசட்டை பொறுத்து இன்டகிரேட் பண்ணிட்ட பிறகு இசட் போயிடுச்சு. இப்போ அடுத்தது ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ணிட்டு இருக்கோம். லிமிட் அப்ளை பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே உங்களுக்கு ஒய்யே வராது. ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்கும், எக்ஸ் மட்டும்தான் இருக்கும், ஒரு இன்டகிரல் இருக்கும். இப்போ இதை நம்ம டைரெக்டாக இன்டகிரேட் பண்ண முடியுமான்னு பார்க்குறோம். ப்ராடக்ட் ஆஃப் 2x டேர்ம் இருக்குது, உள்ளே மல்டிபிள் பண்ண பிறகு இன்டகிரேட் பண்ணலாம். இங்கேயும் அதே தான், இங்கேயும் அதே தான். ஸோ 1/2 இன்ட்டு 1/2னா 1/4 இன்டகிரல் 0 to a ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு ஏ ஸ்கொயர், கான்ஸ்டன்ட் இன்ட்டு கான்ஸ்டன்ட், ப்ராடக்ட் பண்ணும்போது சேம் கான்ஸ்டன்ட், பவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 + 2னா 4. அப்போ a பவர் 4 இன்ட்டு எக்ஸ், இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ், ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், ஏ ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அப்போ எக்ஸோட பவர் தான் இன்க்ரீஸ் ஆகும். ஏ ஸ்கொயர் அப்படியே இருக்கும், இங்கே பவர் 1, இங்கே 2னா எக்ஸ் கியூப்னு இருக்கும். ஓகேவா, அப்புறம் இங்கே மைனஸ் இருக்குது, இந்த ரெண்டு டேர்முக்கும் மைனஸ் எக்ஸ் கியூப் காமன், மல்டிபிள் பண்ணுங்கள். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், ஃபஸ்ட்டில் கான்ஸ்டன்ட் எழுதுகிறேன், ரெண்டு வேறு வேறையாக இருக்குது இல்லையா, அப்படியே ப்ராடக்ட்டில் எழுத வேண்டியதுதான். அல்ஃபபெட் ஆர்டரில் எழுதுகிறேன். ஏ ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் கியூப், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் கியூப் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் நமக்கு என்ன கிடைக்கும், மல்டிபிள் பண்ணும்போது பவர்ஸ் ஆட் பண்ணணும். 3 + 2 5, எக்ஸ் பவர் 5. இங்கே ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் நான் அப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன வரும் எனக்கு, ஏ பவர் 4 மைனஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி, இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணும்போது ஏ ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னா எக்ஸ் பவர் 4 இருக்கும். இதை மைனஸ் எக்ஸால் மல்டிபிள் பண்ண போகிறேன். ஓகேவா, ஸோ இது உங்களுக்கு புரியுறதுக்காக நான் டைரெக்டாக எழுதுகிறேன். அப்போ மைனஸ் ஏ பவர் 4 இன்ட்டு எக்ஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2a ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் கியூப். அதுக்கு முன்னாடி இங்கே பை 4ல் பை 2 தான் வெளியே எடுத்துருக்கோம், இங்கே பை 2 இருக்குது, அப்போ இங்கேயும் பை 2 வரும், இங்கே டிவைடட் பை 2 இருக்குது. அப்போ மைனஸ் ஏ பவர் 4 எக்ஸ் பை 2, இங்கே 2 இன்ட்டு 2 கேன்சல் ஆகிடும். ஓகே, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் 4னா எக்ஸ் பவர் 5 டிவைடட் பை 2 இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இதை நம்ம ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணலாம். ஏ பவர் 4 இன்ட்டு எக்ஸ், வேறு எங்கேயாவது ஏ பவர் 4 இன்ட்டு எக்ஸ் இருக்கான்னு பாருங்கள். இதுவும் ஏ பவர் 4 இன்ட்டு எக்ஸ் தான், இதுவும் ஏ பவர் 4 இன்ட்டு எக்ஸ் தான். இங்கே கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குது, இங்கே கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 1/2 இருக்குது. 1 மைனஸ் ஆஃப்னா ப்ளஸ் ஆஃப் வரும் இல்லையா, அப்போது 1/4 இன்ட்டு இன்டெக்ரல் 0 to a பவர் 4 எக்ஸ் டிவைடட் பை 2. இது ரெண்டுத்தை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். அடுத்து பாருங்கள், மைனஸ் ஏ ஸ்கொயர் எக்ஸ் கியூப், இதுவும் மைனஸ் ஏ ஸ்கொயர் எக்ஸ் கியூப், இது ப்ளஸ் ஏ ஸ்கொயர் எக்ஸ் கியூப். ஒரு மைனஸ் ஏ ஸ்கொயர் எக்ஸ் கியூபும் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் எக்ஸ் கியூபும் கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த ஒரு டேர்ம் மட்டும் இருக்கும், மைனஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் கியூப். இது ப்ளஸ் எக்ஸ் பவர் 5 மைனஸ் எக்ஸ் பவர் 5/2. அதாவது இங்கே கோஎஃபிஷியன்ட் ப்ளஸ் 1, இங்கே மைனஸ் ஆஃப், 1 மைனஸ் ஆஃப்னா ப்ளஸ் ஆஃப் வரும். அப்போ இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணும்போது எக்ஸ் பவர் 5 டிவைடட் பை 2 இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது இன்டகிரேட் பண்ணுறது தான். ஸோ இப்போ இன்டகிரேட் பண்ணலாமா. ஸோ 1/4 இன்ட்டு இன்டகிரேட் பண்ணுறோம், இன்டகிரல் சிம்பிள் வராது. ஏ பவர் 4 எப்படி கான்ஸ்டன்டோ டிவிஷனில் இருக்க 2வும் கான்ஸ்டன்ட், அப்போது ஏ பவர் 4 டிவைடட் பை 2 அப்படியே இருக்கும். எக்ஸை இன்டகிரேட் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் பை 2, இன்னொரு 2 வரும், அப்போ 2 இன்ட்டு 2 நம்ம இங்கே 4ன்னு போட்டுக்கலாம். மைனஸ் ஏ ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் ப்ராடக்ட்டில் இருக்கிறதுனால அப்படியே வச்சுக்கிறோம். எக்ஸ் கியூபை இன்டகிரேட் பண்ணும்போது எக்ஸ் பவர் 4 டிவைடட் பை 4, அப்போ இங்கே எக்ஸ் பவர் 4 டிவைடட் பை 4 ப்ளஸ் எக்ஸ் பவர் 5 இன்டகிரேட் பண்ணும்போது எக்ஸ் பவர் 6 டிவைடட் பை 6 வரும், இங்கே ஒரு 2 வர இருக்குது, அப்போது 6 இன்ட்டு 2னா 12ன்னு வந்துடும். எக்ஸுக்கான லிமிட் 0 to a. இப்போ லிமிட் அப்ளை பண்ணலாமா.
ஸோ 1/4 இன்ட்டு எக்ஸுன்ற இருக்கிற இடத்துல ஏவை ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்போ இங்கே பண்ணும்போது ஏ ஸ்கொயர் வருமா? ஏ பவர் 4 இன்ட்டு ஏ ஸ்கொயர்னா ஏ பவர் 6 டிவைடட் பை 4 மைனஸ் இங்கே ஏ ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸுக்கு ஏ ரீப்ளேஸ் பண்ணும்போது ஏ பவர் 4 வந்துடும். மல்டிபிள் பண்ணும்போது பவர்ஸ் ஆட் பண்ணால் இதுவும் ஏ பவர் 6/4 வந்துடும். ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக ஏ போடும்போது ஏ பவர் 6 டிவைடட் பை 12. லோயர் லிமிட் போட்டால் எல்லாமே 0, அதனால நான் போடலை. இது ரெண்டுமே சேம் டேர்ம், ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இருக்கிறது 1/4 இன்ட்டு ஏ பவர் 6 டிவைடட் பை 12. ரெண்டு ஃப்ராக்ஷன் இருக்கும்போது எதுவும் கேன்சல் ஆகலை. நியூமரேட்டர் வித் நியூமரேட்டர், டினாமினேட்டர் வித் டினாமினேட்டர் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 1 இன்ட்டு ஏ பவர் 6னா ஏ பவர் 6, 12 இன்ட்டு 4னா 48. இதுதான் இதனோட ஆன்சர். ஸோ இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.